Hi, hello and welcome. This is A. Charulata from Changalpet, St. Paul's. As I already said, Unit 2 not-for-profit organization கான reduced syllabus revision போயிட்டு இருக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து இந்த மாடியூலில் receipts and payments அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட் ப்ளஸ் எக்ஸசைஸ் சம் நம்பர் 1, 2, 3, 4, 5 இந்த மாடியூலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். Before moving on to the exercise sums regarding Unit 2 receipts and payments account, that is not-for-profit organization, receipts and payments அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட் என்ன, அது எப்படி என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, receipts and payments அக்கௌண்ட் வந்து இட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஓகே, திஸ் பிலாங்ஸ் டு ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னா என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெசிப்ட்ஸ் ஆன் த டெபிட் சைட் அண்ட் பேமெண்ட் ஆன் த கிரெடிட் சைட் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா, it starts with the opening balance, அதாவது cash in hand or cash at bank. அந்த opening balance ஓட தான் ஸ்டார்ட் ஆகும். that starts with the receipt side. if suppose overdraft இருந்ததுன்னா we have to write it in the payment side. okay, and it ends with the closing balance, either cash balance or the bank balance. okay, இப்போ cash கொடுத்துருந்தாங்கன்னா மீதி பேலன்ஸ் ஃபிகர் வந்து பேங்க் பேலன்ஸாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஓப்பனிங் பேலன்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் த க்ளோசிங் பேலன்ஸ். ரியல் அக்கௌண்ட் இன் நேச்சர். டெபிட் ஆல் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் ஆல் வாட் கோஸ் அவுட். ஸோ ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ், டெபிட் சைடில் ரெசிப்ட்ஸ் அண்ட் கிரெடிட் சைடில் பேமெண்ட். திஸ் யூ ஹாவ் டு பி கிளியர். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ரெசிப்ட் சைடில் எல்லா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் எல்லா ரெவன்யூ ரெசிப்ட்ஸும் ரெக்கார்ட் பண்ணுவோம். எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஆல் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஆல் த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ப்ரீவியஸாக நான் நடத்தும் போது இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, யூனிட் 2 ஃபுல் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது இப்போ இன்னொரு விஷயம் என்ன இதில் என்டர் பண்ணணும் அப்படின்னா, ஆல் த ஐட்டம்ஸ் ரிலேட்டிங் டு த ப்ரீவியஸ் இயரோ கரண்ட் இயரோ இல்லை சப்சிக்வெண்ட் இயரோ எதா இருந்தாலும் இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, இது ரெசிப்ட்ஸ் ஆர் பேமெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேஷ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங், அதாவது நான் கேஷ் ஐட்டம்லாம் இதில் வராது. எஸ்பெஷலி என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்புறம் டெப்ரிசியேஷன், இது ரெண்டு தான் உங்கள் சம்பளம் இருக்குது நான் கேஷ் ஐட்டம்ஸ்னு. இந்த ரெண்டும் இதில் வராது. ஸோ இப்போ மீதி எல்லாமே இதில் வரும். ஓகே, எய்தர் இட் இஸ் அ கேபிட்டல் நேச்சர் ஆர் ரெவன்யூ நேச்சர், இட் வில் அப்பியர் இன் த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். இது ஏன் அப்படின்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நமக்கு ஃபார்மேட் மாறும். ஓகே, என்ன ரெக்கார்ட் பண்ணும்போது அதை நான் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா, டெபிட் சைடில் ரெசிப்ட், கிரெடிட் சைடில் பேமெண்ட் எழுதணும். ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் we will start with the opening balance and end with the closing balance. அப்படி சப்போஸ் பேங்க் ஓவர் டிராஃப்டாக இருந்ததுன்னா அது பேமெண்ட் சைடில் காமிக்கணும். அதுக்கப்புறம் எல்லா கேபிட்டல் ஐட்டம்ஸு, ரெவன்யூ ஐட்டம்ஸு எல்லாமே தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், எதுவும் எக்ஸ்க்ளூட் பண்ண மாட்டோம். இந்த சேம் வே ஐட்டம்ஸ் ரிலேட்டிங் டு த ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயர் எந்த இயராக இருந்தாலும் இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒரே ஒரு விஷயம் ரெக்கார்ட் பண்ணாதது என்ன அப்படின்னா, நான் கேஷ் ஐட்டம்ஸ். நான் கேஷ் ஐட்டம்ஸ் எது அப்படின்னா, இந்த நமக்கு கொடுத்துருக்கிற இந்த இதில் வந்து வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங்கும் டெப்ரிசியேஷன் மட்டும் இருக்கும். இது ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் அப்பியர் ஆகாது. ஓகே, ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் ஃபார்மேட். இப்போ நம்ம ஈஸியாக we can move on to the sums. This is a sum given in our textbook regarding Unit 2 not-for-profit organization. From the information given below, prepare receipts and payments account of Kurinji Sports Club for the year ended 31st December 2018. So we are supposed to prepare the receipts and payments account. சரி, இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்மேட்டை சொல்லிட்டேன். இது எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத அப்புறம் அப்படியே நம்ம எழுதிட்டு we are going to fix it. ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் இன் ஹேண்ட், இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸு. டெபிட் சைடில் ரெசிப்ட் சைடில் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு 4000 போட போகிறோம். நெக்ஸ்ட்டு சேலரிஸ் பெய்டு அப்படிங்கிறதுனால பேமெண்ட் சைடில் வரும். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்ட் ரெசிப்ட் சைடில் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ரெசிப்ட் சைடில் வரும். ரெண்ட் ரிசீவ்ட் ரெசிப்ட் சைடில் வரும். பெய்டு அப்படிங்கிறதுனால பேமெண்ட் சைடில் வரும். லாக்கர்ஸ் ரெண்ட் ரிசீவ்டு ரெசிப்ட் சைட். டோர்னமெண்ட் ரெசிப்ட்ஸ் receipt side,
tournament expenses payment side expenses-ங்கறனால payment. Investment purchased அப்படின்னா நம்ம காசு கொடுத்து தான் purchase பண்ணுவோம், அதனால இது payment side. ஸோ இப்போ எதெல்லாம் ரெசிப்ட்ஸ் எதெல்லாம் பேமெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸு டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் இல்லையா, அந்த கேஷ் இன் ஹேண்ட் 1/1/2018 அதை இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ரெசிப்ட் எல்லாத்தையும் இந்த சைடில் எழுதிட்டேன் அண்ட் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடில் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ we are going to பேலன்ஸ் பண்ணும்போது டெபிட் சைடில் 46,000 ஹையராக இருக்குது, பேமெண்ட் சைடில் 41,000 கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஹையர் டோட்டலை ரெண்டு சைட்லையும் எழுதியாச்சு. இந்த 46,000ல் 41,000 போச்சுன்னா மீதி வர்றது 5,000, அதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர். அதை நம்ம என்ன எழுதணும், பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு எழுதணும். பிகாஸ் we are preparing the receipts and payments in order to find out the closing balance. Okay, so இதுதான் sum 1க்கான solution. ஏற்கனவே நான் கொஸ்டின்ல எதெல்லாம் பேமெண்ட் சைடு எதெல்லாம் ரெசிப்ட் சைடுங்கிறத மார்க் பண்ணிட்டேன், அதை அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். Now we will move on to exercise sum number 2. So exercise sum number 2 பார்த்தீங்கன்னா, from the information given below, prepare receipts and payments account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2019. ஸோ நம்ம வந்து ஃபார்மேட் இந்த புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 ஹெட்டிங் எழுதிக்கோ, ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ்னு எழுதிக்கோங்க, ருபீஸ். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். இப்போ இது எங்க வரும் அப்படின்னா பேமெண்ட் சைடில் நம்ம என்னன்னு காமிக்கிறோம், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓடி 6,000 எழுதும். இது ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் ஃபார்மேட்டு சொல்லும்போது. அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட் 1/4/2018 இது ஓப்பனிங் பேலன்ஸ் 1,000 rupees. நமக்கு ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் பேலன்ஸில் ரெசிப்ட் சைடில் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட் 1,000 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ மீதி எல்லாம் நம்ம எதெல்லாம் ரெசிப்ட் எதெல்லாம் பேமெண்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். வேஜஸ் பெய்ட் ஃபார் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் பெய்டு அப்படிங்கிறதுனால பேமெண்ட் சைடில் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே சேர்த்து நமக்கு ரெசிப்ட் சைடில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வேஜஸ் எட் டு பி பெய்ட் அப்படிங்கிறது இது வந்து அவுட்ஸ்டாண்டிங், இது நமக்கு வராது. இது ஷுட் நாட் பி ஷோன் இன் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். இது ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதுவும் இன்னொன்று வந்து டெப்ரிசியேஷன் ஒன்று வரும், அதுவும் நமக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் வராது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு அப்படிங்கிறதுனால பேமெண்ட் சைடு. நெக்ஸ்ட் ஹானரேரியம் பெய்டு அப்படிங்கிறதுனால பேமெண்ட் சைடு. வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்பனா பேமெண்ட். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் பேமெண்ட். மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட் சைடில் வரும். லெகசிஸ் ரிசீவ்டு ரெசிப்ட்ஸ். இது வந்து கேஷ் பேலன்ஸ் 31st மார்ச் இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். அது நம்ம என்ன பண்ணணும், பேமெண்ட் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் 300 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டொனேஷன் ரிசீட் ஃபார் பெவிலியன் ரிசீவ்டு அப்படிங்கிறதுனால ரெசிப்ட் சைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எதெல்லாம் ஆறுன்னு கொடுத்துருக்கணும் அதெல்லாம் ரெசிப்ட் சைட்லையும், எதெல்லாம் பின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையும் பேமெண்ட் சைட்லையும் எழுதியிருக்கேன். ரைட், ஸோ எக்ஸசைஸ் சம் நம்பர் 2க்கான சொல்யூஷன், எதெல்லாம் ரெசிப்ட்ஸ்ன்னு எழுதிடணும் அதெல்லாம் இந்த சைடில் போட்டிருக்கேன், எதெல்லாம் பின்னு எழுதிடணும் அதெல்லாம் பேமெண்ட் சைடில் எழுதியிருக்கேன். ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் இங்கே வந்திருக்கு, ஓவர் டிராஃப்ட் இங்கே வந்திருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை பேலன்ஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் பண்ணால் டெபிட் சைடில் ஆட் பண்ணால் we get 20,700. இங்கே தான் ஹையராக இருக்குது. ஸோ இந்த டோட்டலை நம்ம ரெண்டு இடத்துலையும் எழுதிக்கிறோம். ஓகே, அண்ட் கிரெடிட் சைடு ஆட் பண்ணால் we get 18,300. 20,700லேருந்து 18,300 மைனஸ் பண்ணால் we get 2,400. அதை நம்ம என்னன்னு எழுதணும், பை பேலன்ஸ் கேரி டவுனில் கேஷ் பேலன்ஸ் அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, அப்போ மிச்சம் இருக்கிறது பேங்க் 2,400. ஸோ மேக் ஷியோர் that we are doing the receipts and payments account in order to find out the closing balance. closing balanceல cash கொடுத்துருக்கான், அப்படியே நமக்கு இந்த சைடில் தான் பேலன்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது என்னவா எடுத்துக்கணும், நம்ம பேங்க் பேலன்ஸாக எடுத்துக்கணும். So this is a solution regarding exercise sum number 2. Now we will move on to exercise sum number 3. So this is exercise sum number 3.
From the information given below, prepare receipts and payments account of Madurai Mother Teresa Mahalir Mantram for the year ended 31st December 2018. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/1/2018. ஸோ இது ஓப்பனிங் பேலன்ஸ் ரெசிப்ட் சைடில் காமிக்கணும். பேங்க் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/1/2018, இதுவும் ஓப்பனிங் பேலன்ஸ் ரெசிப்ட் சைடில் காமிக்கணும். நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ், சேல் பண்ணால் நமக்கு பணம் வரும், அதனால் அது ரெசிப்ட். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணால் பே பண்ணாதான் பர்ச்சேஸ் பண்ண முடியும், பேமெண்ட் சைட். ஆடிட் ஃபீஸ் பெய்டு அப்படிங்கிறதுனால பேமெண்ட் சைட். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டுங்கிறத வச்சு ரெசிப்ட் சைட். சன்ட்ரி சார்ஜஸ் பேமெண்ட் சைட். ஸ்காலர்ஷிப்ஸ் கிவன் பேமெண்ட் சைட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அது நமக்கு ரெசிப்ட், பிகாஸ் நீ எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அதுலேருந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, அதனால் அது நமக்கு ரெசிப்ட். நெக்ஸ்ட் ஃபயர் இன்சூரன்ஸ் பெய்டு அப்படிங்கிறதுனால பேமெண்ட். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அதனால ரெசிப்ட். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணால் பே பண்ணாதான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ்னா பேமெண்ட் சைடு, சேல்னா ரெசிப்ட் சைடு. ஓகே, பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் பேமெண்ட் சைடு. டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் இதுதான் ஹைலைட், இது நமக்கு வராது. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறதும் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதும் நமக்கு வராது. திஸ் வில் நாட் அப்பியர் இன் த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு கேஷ் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st December 2018, இது நமக்கு வந்து க்ளோசிங் பேலன்ஸு. பேமெண்ட் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன்னு காமிக்கிறோம். திஸ் இஸ் க்ளோசிங் பேலன்ஸ். கன்வேயன்ஸ் பெய்டு பேமெண்ட் சைட். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ரெசிப்ட் சைட். ஸோ இப்போ எது எங்கெங்கே வரும்னு தெரிஞ்சிருச்சு, இது அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். So solution for third sum, in the books of Madurai Mother Teresa Mahalir Mantram, receipts and payments account for the year ended 31st December 2018. Receipt side, payment side. Opening balance கொடுத்துருந்தாங்க எழுதியாச்சு, க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருந்தாங்க எழுதியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் எதெல்லாம் ரெசிப்ட் சைடு வரும், எதெல்லாம் பேமெண்ட் சைடும் எழுதியாச்சு. நவ் இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். பேலன்ஸ் பண்ணால் நமக்கு வந்து டெபிட் சைடில் 23,000 வருது, கிரெடிட் சைடில் தட் இஸ் பேமெண்ட் சைடில் 27,700 வருது. ஸோ இந்த சைடு தான் நமக்கு பேமெண்ட் சைடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டோட்டலை ரெண்டு இடத்துலையும் எழுதிக்கலாம். 27,700 27,700. ரெசிப்ட் சைடில் 23 தான் வருது. ஸோ 27,700 minus 23,000 gives you 4,700. அதை நம்ம ரெசிப்ட் சைடில் எழுதிக்கிறோம். அது என்னன்னு எழுதணும், அதுவும் நமக்கு க்ளோசிங் தான். டூ பேலன்ஸ் கேரி டவுன். ரெசிப்ட் சைடில் வந்ததுன்னா we should show it as bank overdraft. We should write it as bank overdraft. Do you understand? இங்கே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ். ஓவர் டிராஃப்டாக இருந்ததுன்னா ஓப்பனிங் பேமெண்ட்டில் எழுதணும். க்ளோசிங் வந்து ரெசிப்ட் சைடில் தான் நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு எழுதணும். ஓகே, ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். எக்ஸசைஸ் சம் நம்பர் 3க்கான சொல்யூஷன் இது. Now we will move to exercise sum number 4. So this is a sum given in our textbook regarding exercise sum number 4. Now opening cash balance, opening bank balance. இது ரெண்டுமே வந்து receipt sideல opening balance to balance brought down அப்படின்னு cash balance, bank balance எழுதுறோம். Then donation received, receipt side. Sale of old equipment, receipts. Refreshment charges, payment. Club annual day collections, receipts. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் பேமெண்ட். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு செலவாகும், அதனால் பேமெண்ட். ஆனுவல் டேக்காக கலெக்ஷன் ஆனது, அதனால் அது ரெசிப்ட். ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் சேரிட்டி, ரெசிப்ட்ஸுங்கிற வார்த்தையே இருக்குது. ஸோ ரெசிப்ட் சைட். பெய்டு, ஸோ பேமெண்ட் சைட். ரெண்ட் பெய்டு பேமெண்ட் சைட். சேலரி ஆஃப் வாட்ச்மேன் பேமெண்ட். கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ், ஸோ பேமெண்ட். அண்ட் தென் லைட்டிங் சார்ஜஸ் பேமெண்ட். என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட். Billiard table purchased payment. Expenses of charity show payment. Sale of investment receipts. Closing cash balance. இது வந்து பேமெண்ட் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன்னு கீழே எழுதணும் நம்ம 12,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிகார்டிங் த சொல்யூஷன் ஃபார் எக்ஸசைஸ் சம் நம்பர் 4 in the books of Mayiladurai Recreation Club, receipts and payments account for the year ended 31st March 2019. Receipts, payments, opening balance, closing balance, cash கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது ரெசிப்ட் சைடில் ஆட் பண்ணால் we get 1,48,000. 1,48,000 கிடைக்குது. அண்ட் பேமெண்ட் சைடில் we get 98,000.
ஸோ இந்த சைடு தான் ரெசிப்ட் சைடில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டோட்டலில் ரெண்டு சைட்லேயும் எழுதிக்கலாம். 1,48,000 1,48,000. இப்போ என்னென்னா பேமெண்ட் சைடில் 98,000 தான் இருக்குது. 1,48,000 minus 98,000 gives you 50,000. ஸோ இங்கே நம்ம எழுதும்போது ஏற்கனவே கேஷ் பேலன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும், பேங்க் அப்படின்னு சொல்லி பை பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் பேலன்ஸு 50,000. ஸோ திஸ் இஸ் அ சொல்யூஷன் ரிகார்டிங் எக்ஸசைஸ் சம் நம்பர் 4. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு, பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ்னு போட்டு இந்த பேலன்ஸை இன்னர் காலத்தில் போட்டுடுவாங்க. ஸோ இதை ஆட் பண்ணும்போது இந்த 12,000 விட்டுடுவாங்க. அந்த தப்பு நிறைய பண்ணுவீங்க. அதனால கேர்ஃபுல்லாக இருங்க when you are totaling the receipts and payments column. ஓகே, அதே மாதிரி இதில் வந்து டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் வராது. அது ஒரு புது விஷயம் இந்த சம்மில். ஓகே, now we will move to exercise sum number 5. So this is a sum given in our textbook regarding exercise number 5 to prepare receipts and payments account of Kadalur Kabaddi Association for the year ended 31st March 2019. இது வந்து பேங்க் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், இது ரெசிப்ட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வரணும். இது பேங்க் ஓவர் டிராஃப்ட், இது பேமெண்ட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு பேங்க் ஓடின்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ பேமெண்ட் சைடில் வரும் நமக்கு. ஓகே, பர்ச்சேஸ்டு பேமெண்ட் அப்படிங்கிறத பிபி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், ஸோ பேமெண்ட். டிவிடெண்ட் ரிசீவ்ட், ஸோ ரெசிப்ட் சைட். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் சைட். அட்மிஷன் ஃபீஸுங்கிறது ரெசிப்ட். யாராவது அட்மிஷனுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்டேருந்து ஃபீஸை கலெக்ட் பண்ணுறாங்க, அதனால அது ரெசிப்ட். இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, ரெசிப்டா பேமெண்ட்டான்னு. அட்மிஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு மெம்பர் உள்ளே வராங்கன்னா அவங்க கிட்ட வாங்குற ஃபீஸு அட்மிஷன் ஃபீஸ், அதனால இது ரெசிப்ட். அட்மிஷன் ஃபீஸ், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், இது ரெண்டும் ரெசிப்டில் தான் வரும். நெக்ஸ்ட் கொரியர் சார்ஜஸ் பேமெண்ட். முனிசிபல் டாக்ஸஸ் பெய்டு பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் சார்ஜஸ் பேமெண்ட். மிஸ்லேனியஸ் இன்கம், அதனால ரெசிப்ட்ஸ். அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் அப்படின்னா அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் கிரவுண்ட், அதனால அது பேமெண்ட். கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட், அது ரெசிப்ட். ஓகே, வி ஆர் ரிசீவிங் த அமௌண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட், அதனால அது ரெசிப்ட். டெலிஃபோன் சார்ஜஸ் பெய்டு பேமெண்ட். என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, ஸோ பேமெண்ட் சைட். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு பேமெண்ட் சைட். க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ், இது வந்து பேமெண்ட் சைடில் கடைசியில் பை பேலன்ஸ், இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ், பை பேலன்ஸ் கேரி டவுன்னு போட்டு 1750 எழுதணும். ஓகே, now we will go to the solution. Now as regarding the solution for exercise sum number 5, in the books of Kadalur Kabaddi Association receipts and payments account for the year 31st March 2019. Receipts rupees, payments rupees. ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேயே வந்து பேங்க் ஓடி கொடுத்துருக்காங்க, அதை பேமெண்ட் சைடில் எழுதியிருக்கோம். க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணோம், பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் சைடில் 44,850 வருது, ரெசிப்ட் சைடில் 40,350 வருது. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோம்னா 44,850 மைனஸ் 40,350. முதல்ல டோட்டலில் ரெண்டு சைடில் எழுதிக்கும். 44,850 ஓகே, மைனஸ் பண்ணால் 40,350 மைனஸ் பண்ணால் we get 4,500. பேலன்சிங் ஃபிகர் நம்ம என்ன எழுதணும், ரெசிப்ட் சைடில் வந்தால் 2 பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் ஓடி, இந்த சைடில் வந்தால் பேங்க் ஓடி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் அ சொல்யூஷன் ரிகார்டிங் எக்ஸசைஸ் சம் நம்பர் 5. ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு 5 சம்மில் கண்டிப்பாக ஒரு சம் நமக்கு மாட்டும், ஈஸியாக யூ கேன் ஸ்கோர் 5 மார்க்ஸ் ரிகார்டிங் த யூனிட் 2. நெக்ஸ்ட் மாடியூலில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு அடுத்த மீதி சம்ஸை இதில் கண்டினியூ பண்ணுறேன். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். தேங்க்யூ.